ஹாய் மக்களே. ரீசெண்டாக V3யோட வீடியோ பார்த்தேன். V3யில் யாருன்னா விஜயராகவன் வந்து ஓனராக இருந்தார், டேரக்டராக இருந்தார். நம்ம சத்யானந்தன் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தார். ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கும்போது அவர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிற வீடியோலாம் நான் பார்த்தேன். அதில் பார்த்தா அவர் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரொம்ப உத்தரவாதம் கொடுத்தாரு. அவங்க அப்போவும் சில லட்சக்கணக்கில் கஸ்டமர்ஸ் சேர்ந்துருக்காங்க. அவங்ககிட்ட அவர் பேசுனது ஒன்று தான். ஸ்டார்டராக சேர்றதுக்கு 600 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே ஸ்டார்டராக சேர்றதுக்கு. ரீசார்ஜ் பிளான் ஒரு 99 ருபீஸ்னு அது ஒரு தனியாக ஒரு பேமெண்ட் ஒன்று வருது. சிஎம்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. இந்த சிஎம்டி பிளான் அப்படின்னா என்னென்னா 600 ருபீஸ் கொடுத்து சேர்ந்துடணும். சேர்ந்துட்டு உங்களுக்கு கீழே ஒரு 6 பேரை சேர்க்கணும். உங்களுக்கு கீழே ஒரு 6 பேரை நீங்கள் சேர்க்கணும். அப்படி நீங்கள் 6 பேரை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப் பிளான்லேருந்து அடுத்த பிளானுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆவீங்க, சில்வர் பிளானுக்கு. இப்போ நீங்கள் சில்வர் பிளான் வந்துட்டிங்கன்னா சில்வர் பிளானில் உங்களுக்கு நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா அதிகம். அதை உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் டபுளாக உங்களுக்கு 1200 ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதில் சேர்த்துட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ பார்க்கணும். வீடியோ பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுக்கணும். நீங்கள் என்ன வீடியோ பார்த்துருக்கீங்க, அது என்னன்றது அது சம்மந்தமாக கமெண்ட்ஸ் கொடுக்கணும். நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க அடுத்த இது ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கான அமௌண்ட்டு நீங்கள் அமௌண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு அமௌண்ட்டு அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஆள் நிறைய பேர் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா கோல்டு பிளானுக்கு அப்டேட் ஆகணும். கோல்டு பிளானுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதம் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் கோல்டு பிளானுக்கு அப்டேட் ஆகிற அளவுக்கு நீங்கள் நிறைய கஸ்டமர் உங்கள் கீழே இருக்கவங்களையும் பிடிக்க வைக்கணும், நீங்களும் பிடிக்கணுன்ற மாதிரி இருக்குது. உங்கள் கீழே இருக்கவங்களை ஃபுல்லாக நீங்கள் பிடிக்க வச்சு அவங்கள நீங்கள் பிடிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். முதல்ல மோட்டிவேட் பண்ணால் தான் அவங்க பிடிப்பாங்க, சும்மா பிடிக்க மாட்டாங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள எல்லாரையுமே வந்து அவங்களுக்கு கீழே ஆள் சேர்த்து சொல்லி அவங்களுக்கு கீழே அவங்க இன்னொரு 6 பேரை இப்படி அவங்க செயின் மாதிரி பிடிச்சிக்கிட்டே போக சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். இதை மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறதே சக்தியானந்தன் தான். அவர் தான் மார்க்கெட்டிங் மேனேஜராக எல்லாரையும் பேசி மோட்டிவேட் பண்ணுங்கள், அவங்கள பிடிக்க வைங்கன்னு கட்டாயப்படுத்துறதில்ல, ஃபோர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று தான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள நீங்கள் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் அவங்கள வந்து அடுத்த பிளானுக்கு அப்டேட் ஆகுங்க. அது அப்டேட் ஆகணுன்னா நீங்கள் வந்து நிறைய பேரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது கோல்டு பிளானுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன பெரிய பெனிஃபிட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மிகப்பெரிய பெனிஃபிட்டுங்க. அதாவது ஓனரோட அந்த விஜயராகவன் அவரோட சேர்ந்து மதியம் சாப்பிடலாம். மீல்ஸு நீங்கள் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் அவரோட உட்காந்து சாப்பாடு சாப்பிடலாம். தங்குற செலவு எல்லாமே அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அவரோட சேர்ந்து ஒரு லஞ்ச். உங்களுக்கு இதோட வேறு என்ன பாக்கியாக வேணும்? டின்னர் உங்களுக்கு போதாதா, லஞ்ச் போதாதா அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் போர்டு மெம்பர் ஆகணும். போர்டு மெம்பர் தான் இருக்கிறதுலே உங்களுக்கு பெஸ்ட்டு பெனிஃபிட் கொடுக்குமா. அப்படி என்னங்க பெஸ்ட்டு பெனிஃபிட் அப்படின்னா சக்தியானந்தன் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு எங்கள் போர்டு மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு 140 கண்ட்ரீஸில் எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸை எல்லாம் பார்த்துக்கிறது எங்களால் முடியாது. நீங்கள் போர்டு மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்களே எல்லா நாடுகளுக்கும் போக வேண்டி வரும். போய் எல்லா நாட்டிலையும் போயிட்டு நீங்கள் எல்லாரையும் பார்த்து பேச வேண்டி வரும். அங்கே தங்குறது, ஸ்டே பண்ண ஹோட்டலில் ப்ளஸ் அக்காமடேஷன் எல்லா செலவையுமே கம்பெனியை ஏற்றுக்கிறோம். இதை விட உங்களுக்கு வேறு என்ன பெனிஃபிட் வேணும்? எல்லாமே உங்களுக்கு தான். நீங்கள் அதுக்கு போர்டு மெம்பர் ஆகிறதுக்கு நீங்கள் கீழே இருக்க எல்லாரையுமே சேர்த்து விடணும். அப்படி சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு போர்டு மெம்பருக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போர்டு மெம்பர் ஆகிடலாம். 140 கண்ட்ரியில் எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றாங்க. இப்போது 140 கண்ட்ரியில் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க வெறும் ஆடு பார்த்தா, ஆடு இல்லை, யூடியூப் தான் நினைக்கிறேன், வீடியோ பார்த்தாலே காசு வந்துங்க. வேறு ஒன்றும் பண்ண வேணாம். வீடியோ பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். உங்களுடைய கமெண்ட்ஸை சஜஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடச்சிடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சில பெனிஃபிட்ஸ் அதனால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான பிஸ்னஸ். இப்போது அந்த பிஸ்னஸோட நிலைமை என்னடா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, இழுத்து மூடிட்டாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ்னால இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், தம்பி அதை மூடி 2-3 வருஷம் ஆகிப்போச்சுப்பா, 2021 மூடிட்டாங்க
21, 22 மூடிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவ்வளோதான், எல்லோரும் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொடுக்க முடியல போல், அதனால் இழுத்து மூடிட்டாங்கப்பா. மூடிட்டு இப்போ புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கப்பா அப்படின்றாரு. 140 நாடுகளில் பிஸ்னஸ் வச்சுருக்கிற ஒரு கம்பெனி 140 கம்பெனியில், 140 நாட்டில். ஆனால் ஒரு 2-3 பேர் இல்லை ஒரு 10 பேர் எங்களுக்கு காசு வரல அப்படின்னு கேஸ் போட்டதுக்கே கம்பெனியவே இழுத்து மூடிட்டாங்க. ஒன்றும் வேணாம், கம்பெனி இழுத்து மூடு, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இவங்க இந்த கம்பெனியை இப்போது கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணுறாங்க. லைக் இப்போ ஒரு நாப்கின் கம்பெனி, நாப்கின் மட்டும் நடத்துகிறாங்க, நாப்கினை வச்சு அவங்க அவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு. சக்தி ஆனந்தன் V3 ஆன்லைனுக்காக பேசின வீடியோவை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதை சேர்த்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ தூரம் வந்து அந்த மக்களுக்காக வந்து மக்கள் வந்து நீங்கள் நம்ம பெரிய லெவலில் கொண்டு போகிறோம், உங்களை எல்லோரும் கோடீஸ்வரன் ஆக்குறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசி வச்சுருக்காரு. ஆனால் இப்போது அந்த மக்களை கைவிட்டார். அங்கேயும் சில லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருக்காங்க, அந்த மக்கள் அப்படியே அம்போன்னு கைவிட்டுருக்காரு. இப்போ அந்த மக்களோட நிலைமை, அவங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடச்சிருச்சா கிடைக்கலையா, அந்த கேஸ் என்னாச்சு, இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டாச்சு. அதே ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டேன், V3யில் வேலை பார்த்தவருக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தார், அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டா அப்படின்னா, தம்பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க தம்பி, சொல்லி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு. அப்போ அதில் வேலை பார்த்தா அத்தனை பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்குலாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அதே தான் சொல்லி முடிஞ்சு அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். இப்போ அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். வர்றது ஸோ V3 போர்டு மெம்பர் பொசிஷன் வந்துட்டீங்கனாலே இன்னைக்கு CMD சார் வந்து எல்லா பக்கம் போக முடியாது. அடுத்தடுத்து நிகழ்வு நடக்கும்போது நம்ம அனைத்து மாவட்டங்களையும் அலுவலகம் கொண்டு வர போகிறோம், அனைத்து மாநிலங்களையும் அலுவலகம் கொண்டு போகிறோம், இன்னும் பல நாடுகளில் பிஸ்னஸ் கொண்டு போயாச்சு. அது எல்லா பக்கம் நம்ம டெவலப் பண்ணுறோம். 149 நாடுகள் ஏற்கனவே பிஸ்னஸ் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த லெவலில் பிஸ்னஸ் பூம் ஆகும்போது எல்லா பக்கம் நம்ம நிறுவனத்தோட பிரசன்ஸ் இருக்கணும். அப்படி நிறுவனத்தோட பிரசன்ஸ் இருக்கும்போது நிறுவனரே எல்லா பக்கம் போக முடியாது. அப்போது நம்ம நிறுவனத்தின் சார்பில் யாரெல்லாம் அங்கே ட்ராவல் பண்ணி அங்கே நடக்கிற நிகழ்வுகளில் ஒரு முக்கியமான நபராக கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் யார் வந்து அவங்க அந்த மரியாதை வாங்கிட்டு போகிறாங்க, நம்மளோட விஷயங்கள் எடுத்து சொல்ல போகிறாங்க அப்படின்னா இந்த போர்டு மெம்பர் மட்டும்தான். பார்த்துட்டு இப்போ MyV3யில் நாளைக்கு இப்போ கேஸ் போட்டதுனால அந்த கம்பெனியை மூடினாங்க V3யை. இப்போ MyV3லையும் கேஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த கம்பெனியை மூட மாட்டாங்க அப்படின்னு என்ன நிச்சயம்? மூட மாட்டாங்களா? கண்டிப்பாக மூட வாய்ப்பு தானே அது இருக்குது. சரி மூடலைப்பா, திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த 6 மாதம் எல்லாருக்கும் அமௌண்ட்டு போடணும், வாய்ப்பு இருக்குது, அமௌண்ட்டு போட வாய்ப்பு இருக்குது. எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் மூலம் வெளியில் வந்து அமௌண்ட்டு போடுவாரா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. நான் ஆடு பார்த்தா காசு தரேன்னு சொன்னேன், நான் ஆடே போடலை, இந்த 6 மாதமாக போடலை, அதனால் நான் காசு தர முடியாது அப்படின்னு சொன்னால் தர முடியும், அவ்வளோதான். நான் ஆடே போடலைங்க, நான் யாரும் காசு தர தேவையில்லைங்க, போடலைங்க, நான் காசு தர தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா ஓகே சார் அப்படின்ட்டு கேட்டு மூடிட்டு போக வேண்டியதான். கேஸே போட முடியாது. ஏன்னா அவர் பொருள் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த பொருள் வாங்கியாச்சு, நம்ம கணக்கு இங்கே டேலி முடிஞ்சு போச்சு. இல்லை, இதைத்தான் சொல்ல வந்தேன். இது என்னுடைய சின்ன மணக்குமுறல். நிறைய பேர் இன்னும் காசு கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. காசு கிடைக்கும்னு இன்னும் சில மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அப்ளைனர்ட்டை நீங்கள் கான்டாக்ட்லேயே வச்சுக்கோங்க. அப்ளைனர்ட்டை தெளிவாக பேசி வச்சுக்கோங்க. பேர் காசு வரும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. அப்ளைனரோட கான்டாக்ட்லேயே இருங்க. உங்களுக்கு எப்போ பணம் வந்துருச்சுன்னா நாங்கள் எல்லாருமே யாரெல்லாம் வந்து பணம் போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ எங்களை எல்லாம் வச்சு செய்ய போகிறீங்க. இன்கேஸ் பணமே போடலை அப்படின்னா, பணம் போட்டால் நாங்கள் செத்தோம், பணம் போடலை அப்படின்னா உங்கள் அப்ளைனர்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய காசை ரெக்கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளைனர் தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னா உங்களை சேர்த்து விட்டது அவர் தான். அவங்க தான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து உங்களை சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் அப்ளைனரை தான் பிடிக்க முடியாது. சக்தி ஆனந்தனை நீங்கள் டேரெக்டாக போய் பேசி உங்கள் பணத்தை வாங்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அப்ளைனர்லேருந்து உங்களோட பணத்தை நீங்கள் வாங்க பாருங்கள். வேறு வழி இல்லை, பார்த்துக்கோங்க, சுதாரணம்.